பாரு. பேசுனா எரிச்சலா வரும். வாய முறின்னு வாய பொத்தி பொத்தி அந்த இடத்த பூரா நகத்த வச்சு கீறி வாய் பூரா இதாயிப்போச்சு. சொல்லிருப்பா எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் சொல்லிருப்பா. நல்லா சொல்லி ஒப்பிச்சிருப்பா அதெல்லாம். சொல்லிருப்பா உங்க ஸ்கூல் பெரிய பொண்டாட்டி ஸ்கூல். லேசு போட்டவன்னு நினைச்சியா? அப்படியே ஆ, குத்துறது, முக்கறது, முனகறதல் வரைக்கும் சொல்லிட்டு வருவா. ஆ. இந்த புது- ம். ஓவரா கத்துனால கழுத்து பிடிச்சி நெம்பி விட்டுட்டேன். இப்ப வலிக்குதுன்றா. ஆ. காலை வச்சு லாக் பண்ணல முட்டி லாக் ஆயிருச்சு. வரதட்சணை கொடுமையால் திருப்பூரில் ரிதன்யா தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தமிழகத்தையே உலுக்கிய நிலையில் தற்பொழுது மேலும் ஒரு வரதட்சணை கொடுமை தொடர்பான ஆடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது மதுரையில். தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த சிவா என்பவரின் மகள் தங்கப்பிரியாவுக்கும் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டத்தில் இன்ஸ்பெக்டராக பணிபுரிந்து வரும் செந்தில்குமரன் என்பவரது மகனான பூபாலன் என்பவருக்கும் கடந்த 2017ஆம் ஆண்டு திருமணம் நடந்த நிலையில் இவர்களுக்கு 7 வயதில் ஒரு மகனும் 5 வயதில் ஒரு மகனும் உள்ளனர். பூபாலன் மதுரை அப்பன் திருப்பதி காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரிந்தும் வருகிறார். இவரது மனைவி தங்கப்பிரியா தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் பூபாலன் தினமும் தன் மனைவியிடம் வரதட்சணை கேட்டு துன்புறுத்துவதாகவும் தங்கப்பிரியாவின் தந்தையிடம் தினமும் நகை பணம் என அனைத்தையும் வாங்கிவிட்டு வா என்று அவரை கொடுமைப்படுத்தி அடித்து துன்புறுத்தியதாகவும் மேலும் இதற்கு உடந்தையாக மாமனார், மாமியார், நாத்தனார் என அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் இருந்ததாகவும் அவர்கள் மீது தற்பொழுது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பூபாலன் தன்னுடைய மனைவி தங்கப்பிரியாவை அடித்து துன்புறுத்தியதை மிகவும் சந்தோஷமாக தன்னுடைய சகோதரியிடம் செல்போனில் பேசிய ஆடியோ ஒன்று தற்பொழுது வெளியாகி மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அதான் என்ன வாயெல்லாம் வீங்கி கிடக்காமல இது எப்படி இப்போ வந்திருக்க? அவ வாய் வீங்கி போயிருக்கா. மூஞ்சியும் முகமே மாறி போச்சு. அழுதழுதா? அழுது இல்ல, பிராண்டி விட்டே மூஞ்சி மாறி போச்சு. அந்த அளவுக்கு பிராண்டிட்டியா? நான் பேசுன அப்படி அவ எனக்கு பாரு. பேசுனா எரிச்சலா வரும். வாய முறின்னு வாய பொத்தி பொத்தி அந்த இடத்த பூரா நகத்தை வச்சு கீறி வாய் பூரா இதாயிப்போச்சு. ஓவரா கத்துனால கழுத்து பிடிச்சி நெம்பி விட்டுட்டேன். இப்ப வலிக்குதுன்றா. ஆ. காலை வச்சு லாக் பண்ணல முட்டி லாக் ஆயிருச்சு. யாருக்கு? அவளுக்கு நொண்டி நடந்துகிட்டு இருக்கா. ஆ. உடனே 10 பேர் சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் போல. உடம்ப நல்லா மாதிரி சுருட்டி எடுத்துட்டேன். காலையில வச்சு வளைச்சு நெரிச்சிட்டேன். ஆ. காயங்கள் வேற, உதட்டுல ஏற்பட்ட காயங்கள் வேற ஆயிப்போச்சு. சொல்லி வச்சிரு. வாய் ஓவரா பேசினா இப்படித்தான் இருக்கும். அப்படித்தான். மேலும் பூபாலனின் தாயும் இதற்கு உடந்தையாக பேசிய மற்றொரு ஆடியோ காலும் வெளியாகி இருக்கிறது. எதுக்கு இது? அவங்க எல்லாம் வச்சுக்கவே வச்சுக்காத. அவங்க அவன் பேச்சே ஏம்மா வச்சுக்காத. அவன்கிட்ட எத்தனை டைமா கேக்குறது? இப்போ ஒண்ணும் இல்லல. உன் பொண்டாட்டிகிட்ட தான் கேட்கணும். என்ன பின்னாடி செய்யறேன் என்னத்த கிழிக்கிறாங்க பின்னாடி? இப்பதான் அதுக்கு தான் விட்டு போட்டீங்களேன்றா. என்ன பிட்ட படிக்க வைக்கிறதுக்கு நான் அடுத்து சொல்லணும். என்ன செய்யறாங்க தெரியல. 70,000 ஜர்க்கு வாங்குறாங்களா, என்ன பண்ண போறாங்க தெரியல. பாப்போம் என்ன செய்யறாங்கன்னு பாப்போம். சொல்லிருப்பா எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் சொல்லிருப்பா. நல்லா சொல்லி ஒப்பிச்சிருப்பா அதெல்லாம். சொல்லிருப்பா உங்க ஸ்கூல் பெரிய பொண்டாட்டி ஸ்கூல். லேசு போட்டவன்னு நினைச்சியா? அப்படியே குத்துறது, முக்கறது, முனகறதல் வரைக்கும் சொல்லிட்டு வருவா. ஆ, இந்த புது- ஆ, சரி நான் அப்பாட்ட சொல்லி வைக்கிறேன். ஆ. பாத்துக்கிட்டு இதா இருந்துச்சுன்னா அவளுக்கு அப்படியே பகுமானமா நல்ல உடா போய் உட்காரணும்னு அந்த புளுக்கு வாடகை பத்தி எல்லாம் அவளுக்கு அக்கறை இல்ல. அவளுக்கு ஒண்ணுங்கள வீடு பழைய வீடு. இப்போ வீடுக்கு கொஞ்சம் பழசா இருக்கும். அந்த வீடு லைனா காட்டிலும் அது பெரிய வீடுதாம்மா. இந்நிலையில் தங்கப்பிரியா தன்னுடைய மாமனாரிடம் தொலைபேசியில் தன்னுடைய கணவர் தன்னை தினமும் அடித்து துன்புறுத்துவதாக மாமனாரிடம் சொல்லும் ஆடியோ காலும் வெளியாகியிருக்கிறது. இல்ல மாமா, விசேஷம் வைக்கிறது இருக்கு. அதே மாதிரி அவங்க பண்றது அது அவங்களுக்கு தெரியும்ல மாமா, அவங்க பார்த்து பண்ணுவாங்க. எனக்கு இது இவ்வளவு பண்ணணும், இது இந்த கேக்குறது வைக்கிறதெல்லாம் நான் இதை அவர்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன் மாமா. இதெல்லாம் என்னை நீங்க கேள்வி வையின்னு தான் சொல்லக்கூடாது. நான் கேட்க மாட்டேன். அவங்க என்ன பண்றாங்களோ வைக்கிறாங்களோ அவங்க அது பண்ணுவாங்க. அது அவங்க பண்ணலைன்னா கூட நான் அதை ஏத்துக்கிடுவேன். ஏற்கனவே அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன் மாமா. இந்த பிரச்சனை பேசி போத அப்படி சொல்லக்கூடாது. நீ கேட்கிற உரிமையை பிள்ளைகளுக்கு அதை யாரும் கேட்கறதுதான்ப்பா. பிள்ளைகளுக்கு காலத்துக்கு என்னப்பா செய்றீங்க? இது நீ மாத்திரம் இல்ல, உலகத்துல எல்லாரும் தாயிட்ட போயிட்டு இல்ல மாமா. எனக்கு கேட்க மாட்டேன்னா அப்ப நீ கேட்கலன்னா அப்புறம் அவங்க கேட்கிற மாதிரி அதுல அது இது எதுக்கு மாமா அப்படி எதிர்பார்க்கணும்? எனக்கு புரியல மாமா. நான் என்னன்னா மாமா, அது நான் பேசிக்கிறேன்னு நீ சொல்லிட்டேன்னா அவன் இல்ல இல்லைன்னு சொன்னா நீ அப்புறம் நீ கேட்கலன்னு போல இதுல
இதுல என்ன மாமா பேசுறதுல இருக்கு? இவர் என்ன சொல்றாரு, எனக்கு 5 பவுன் போட சொல்லுன்னு சொல்றாரு. அது இல்ல மாமா, அது அவங்களுக்கு தெரியாதா மாமா, அவங்க பண்ணணும்ன்றது தெரியும். இவர் என்ன சொல்றாரு, 5 பவுன் இவனுக்கு 5 பவுன் போடு, அவனுக்கு 5 பவுன் போடு, கெடா வெட்ட சொல்லு, சீர் வரிசா பண்டம் பாத்திரம் தட்டி வைக்க சொல்லு, செய்ய சொல்லு, பேச்சு வாக்குல அதை போட்டு வையின்றாரு. அப்படி எதுக்கு மாமா கேட்கணும், அப்படி எதுக்கு இது பண்ணணும் மாமா? பொதுவா அதெல்லாம் பண்ண எனக்கும் தெரியும் மாமா, காது குத்தெல்லாம் பண்ண. அது என்னன்னா மாமா, இல்ல மாமா, மாமா இந்த கேட்கிற விஷயத்த எனக்கு பிடிக்கல, அதை நான் கேட்க மாட்டேன்னே சொல்லிட்டேன் மாமா. தற்பொழுது வரதட்சணை கொடுமைக்கு எதிராக நாட்டில் பல்வேறு போராட்டங்கள் நடந்து வரும் நிலையில் ஒரு காவலரை தன்னுடைய மனைவியை அடித்து துன்புறுத்தி ஆனந்தப்படும் ஆடியோ வெளியாகி மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது மதுரையில். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.